You have to tie up and put it in a dustbin. Don't think that it is wasted. I have to give it more microorganisms to eat. அதாவது இதை குப்பையில் கொண்டு போடுவாங்க. அதை நிறைய கிருமி சாப்பிடும். அதனால் இத்தனை நம்ம சாப்பிட விட்டு இத்தனை கிருமிக்கு சாப்பாடு கொடுத்தோம். சிவன் ஆசீர்வாதம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டு கிவ் இட் ஆல் டஸ்ட்டு காடு சிவா. ஸோ சிவன் படி நமக்கு அனுப்பார். நிறைய டிசீஸ் கிடையாது. மைக்ரோ ஆர்கன்ஸ் கொடுக்குன்னு நினச்சவங்க வீட்டுக்கு நுண்கிருமி சாப்பிடும். ஸ்மால் மைக்ரோ ஆர்கன்ஸ் வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு வீட்டுக்கு லாடுக்கு இல்லை ஆசீர்வாதம் டு லாடுக்கு சிவாமுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அதில் பட்டா கிருமியெல்லாம் சாப்பிடும். சோட்டா மைக்ரோ ஆர்கன்ஸ் இந்த சாயில் கட்டிட்டு மண்ணில் இருக்க பூச்சி சாப்பிடும். அது நமக்கு ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். சிவன் வந்து வரம் கொடுப்பாரு. हमको वरदान देगा। इसके लिए वो जो खराब हो गया सोचने की नहीं, वो जो मट्टी में डालेंगे तो जो कृमि रहता है वो खा लेते हम लोग का पुण्य मिलता है। लाड़ी शिव हमको वरदान देगा, हमको पुण्य मिलता है। ऐसा कि मैंने மைக்ரோனா சின்னது ஸ்மால் சோட்டா பாரிக்கு சொல்லுவாங்க. ஆர்கானிசம்னா அது வந்து ஒரு பிறவி கணக்கா. அதனால் நுண்கிருமிங்கிறீங்க. சாயில்னால் மணல், மிட்டின்னு சொல்லுவாங்க. மணல் மட்டுன்னா களிமண். மட்டுன்னா களிமண்ணை மட்டி சொல்லுவாங்க. வீட்டுனா சாப்பிடும். இங்கே வீட்டு மோர் நாடு சிவான சிவன் இதை வரோன்னா ஆசீர்வாதம் கிடைக்கும்.